சோறு வந்தாச்சு, சோறு வந்தாச்சு. எங்கள் கிழவன் இந்த சோறு குழம்பு தந்துட்டு ஏதோ வீடு கட்டுறதுக்கு வீட்டு மனை ஒரு 4 சென்ட் வாங்கி போட்டிருக்கு. அதை விற்று இவனுக்கு எங்கேயோ அவனுக்கு சுடுகாடு அவனுக்கு கல்ற கட்டுறதுக்கு இடம் வாங்கணுமா. ஆமாம், கல்ற கட்டுறதுக்கு கேடுக்காரு ஆள் மைத்தியம் ஓடி போயிருக்கு. ஆமாம், என்னை பாடாப்படுத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன வீட்டில் கடைக்கு மிஷின் மாதிரி ஆக்கி வச்சுருக்காவ. என்ன இருக்கிறதுக்கு எங்கேயாவது போகலான்னு தோணுது. சோறு சாப்பிடுவாங்க. எல்லோரும் நிலமே இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஆம்பளை போடுற பாடு பெரும்பாடாக இருக்குது. அப்பா சோறு வந்தாச்சு. என்ன பெத்தம்மா வெயில் அடிக்கிறத பற்றிலா என்ன போடுது. இது என்ன கேனு வேற குண்டி வச்சுக்கிட்டு கீழே நிற்க முடியாது. நின்றுட்டு இது என்னன்னு தெரியல. இது எங்கிட்ட இருக்கட்டும். இப்படி சாஞ்சிரு. ஆமாம், இப்படி இரு. தேவையான எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அது வேறு. என்ன சோறுனா அம்பன் பண்ணி அரிசி. நம்ம கடையில் வாங்கினது தண்ணு வீட்டு சாப்பாடு பொங்கலை. நெல் அவிக்க நேரமும் கிடைக்க முடியாது. இப்போ நாளைக்கு தான் இருந்து நெல் அவிக்கணும். ஆமாம், ஏத்தங்காய் ஏத்தம்பழம். இருக்க மாட்டேங்க. அதுதான் பழம் பிச்சு வச்சாச்சுலாம். நல்லா மணக்க தலைக்கறி. நல்லா கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்காங்க அம்மா. கத்திரிக்காயும் கரைஞ்சி ஓடி போச்சு. ஐயா இருக்கும் ஆட்டு மூளை எலும்பு தலையில் இருந்து எலும்பாக தான் இருக்கும். பூசணிக்காய் போட்டு வச்சுருக்கு. எறும்பு அப்படி அந்த சோத்தோட பேர். வாங்க எல்லோரும் தலைக்கறி சாப்பிட வாங்க. அங்கே ஆட்டு மூளை. பசு கிளாஸு பா. இது வேறு வெயிட்டாக தெரியுது என் பார்வைக்கு. இந்த செலுப்பி ஃபோட்டோ வச்சு இந்த வீடியோ வச்சு எடுக்கமுடில. நான் நொட்டைங்களை சாப்பிட்ற மாதிரி தான் தெரியும். உடனே ஊனி எல்லோரும் நீ நொட்டைங்களை திங்காத உங்களுக்கு ஏதாவது ஒரு அத்தாச்சி காட்டணுமே. இன்னொருங்க மோதிரம் வந்து நொட்டைங்கையில் போட்டிருக்கேன். சாப்பிடுறது சோதனையில் தான் சாப்பிடுது. ஏன்னா வேறு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல. இதுக்கு அடையாளத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி போடணும். அடைக்க இதே தான் எழுதிய கமாண்டில். ஆகா கொஞ்சம் வாழைக்கு அனுப்பிச்சோம். ஏத்தம்பழம் சர்க்கரையாக கரைஞ்சி ஓடுது. இருக்குது மாதிரி இருக்கு. இந்த மண்பானை தண்ணி குடிச்சா அப்படியே நெஞ்சுகள் அப்படியே நைஸாக இறக்குது. இந்த தலைக்கறி எப்படி வைக்கணும் தெரியுமா? எங்கள் அம்மா வைக்க வந்து காய்கறி போட்டு வைப்பா. இந்த உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், தக்காளி பழம், பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு தான் தலைக்கறி வைப்பா. சூப்பராக இருக்கும். ஆகா நாங்கள் நீங்கள் ஒரு வாளி வாங்கிடுங்க. கொஞ்சம் மூளை, கொஞ்சம் வாழைப்பழம் உங்களுக்கு தான், கொஞ்சம் ஆட்டு எலுப்பு துட்டு கிடக்கணும்.
கிடக்கு என்ன கிடக்குங்களா? காட்டுருங்க. காட்டுங்க. ஆ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்சம் கொளுத்த இது போல். நீ வேறு யாட்டி பாக்கிய இவங்க உனக்கு எதில் வைக்க ஒரு நாய்க்குட்டி. அதுக்கு தான் எல்லோரும் சாப்பிட பம்பு செட்டுக்கு வாங்க. என்ன வேலை பார்க்கன்னு கேட்குங்க. புழுதி நாய்க்கிறதுக்கு வந்தேன். அங்கே பைப்பு பிடிங்கி போச்சு. என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது.